வணக்கம் பார்வையாளர்களே. இன்று நம்ம பேச்சு பங்கார்கோட்டோட சாபக்கதை பத்தி. ராஜஸ்தானத்துல அல்வார் மாவட்டத்துல இருக்கு இந்த பழங்கால கோட்டை. 17 நூற்றாண்டில் மன்னர் மாதவ் சிங் கட்டின இந்த கோட்டை அழகா இருந்தாலும் சாபம் பற்றின கதைகள் அதிகமா இருக்கு. அரசியல் ரீதியா பார்த்தா இந்த கோட்டையோட பாதுகாப்பு ராஜஸ்தான் அரசுக்கு பெரிய பொறுப்பு. சுற்றுலாத்துறைக்கு இது முக்கியமான இடம். அதனால அதை பாதுகாப்பா வச்சுக்கிறதுல அரசுக்கு ஒரு பெரிய பங்கு இருக்கு. சமூகத்துல இந்த சாபக்கதை ஒரு பெரிய தாக்கத்தை உண்டாக்குது. நிறைய பேர் இந்த கதையை நம்புறாங்க. சிலர் இரவு நேரத்துல அங்க போகவே பயப்படுறாங்க. ஊர்ல பேய் கதை மாதிரி இந்த கதை பரவி இருக்கு. பொருளாதார ரீதியா பார்த்தா இந்த கோட்டை ஒரு முக்கியமான சுற்றுலா தலமா இருக்கு. நிறைய சுற்றுலா பயணிகள் வருவாங்க. அதனால உள்ளூர் மக்களுக்கு சின்ன அளவுல காசு வரும். நான் இரவு தங்க முடியாதது ஒரு குறையா இருக்கு. சட்ட ரீதியா பார்த்தா கோட்டையை பாதுகாக்க அரசு சில விதிகள் போட்டிருக்கு. அதிகாரிகள் அந்த கோட்டையை பாதுகாக்க வேலை பண்றாங்க. பொதுவா மக்கள் இந்த கோட்டையை பயங்கரமா நினைக்கிறாங்க. சில பேர் இரவு நேரத்துல போகவே பயப்படுறாங்க. ஆனா பகல் நேரத்துல நிறைய பேர் சுற்றுலா வர்றாங்க. வரலாற்று ஆராய்ச்சியாளர்கள் சொல்ற மாதிரி இந்த கோட்டை அதன் வரலாற்று முக்கியத்துவத்தால் சிறப்பு வாய்ந்தது. சாபக்கதை ஒரு கதை மட்டும்தான். ஆனால் சில தொல்லியல் ஆராய்ச்சியாளர்கள் கோட்டை கட்டப்பட்ட காலம், கட்டிடக்கலை பத்தி வித்தியாசமா சொல்றாங்க. 17 நூற்றாண்டில் கட்டப்பட்டது இந்த கோட்டை. நிறைய சிற்பங்கள், கட்டிடக்கலை அழகா இருக்கு. கோட்டை வரலாறு பத்தின நிறைய கதைகள் இருக்கு. இந்த கோட்டை சுற்றுப்புற கிராமங்களுக்கு சிறிய அளவு பொருளாதார உதவி பண்றது. சுற்றுலா மூலமா சில பணம் வருது. அரசு கோட்டையை பாதுகாப்பா வச்சுக்க நிறைய பாதுகாப்பு நடவடிக்கைகள் எடுக்குது. பொது பாதுகாப்பு மற்றும் கோட்டையை பாதுகாப்பதில் அதிகாரிகள் அக்கறை காட்டுகிறார்கள். பல பத்திரிகைகள், தொலைக்காட்சிகள், சமூக வலைதளங்கள்ல இந்த கோட்டை பத்தி நிறைய செய்திகள் வரும். சில பேர் சாபக்கதையை நம்புறாங்க, சில பேர் அதை நம்பல. இப்போ இந்த கோட்டை ஒரு முக்கியமான சுற்றுலா தலமா இருக்கு. பகல் நேரத்துல நிறைய பேர் வருவாங்க. ஆனா இரவு நேரத்துல யாரும் அங்க தங்க மாட்டாங்க. கோட்டை பாதுகாப்பா அரசாங்கத்தால் பாதுகாக்கப்படுகிறது.